வணக்கம் மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சேமித்து வைத்த பணம் ஏமாற்றத்தில் போய்விட்ட ஒரு காலங்கள் இன்னும் இருந்து கொண்டு தான் இருக்கும். வாழ்க்கையில மிகவும் வேதனை தரக்கூடிய ஒரு அனுபவங்கள் என்ன தெரியுமா? பல வருடங்கள் உழைத்து சிறுக சிறுக சேமித்து வைத்த பணம் நம்பிக்கை வைத்த ஒரு விஷயத்தால் அல்லது எதிர்பாராத ஒரு சூழ்நிலைகளால் இழந்து போவது தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை தேடி கொடுக்கும் என்பதை இந்த ஒரு நேரத்திலாவது நீங்கள் அறிந்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்காலத்துக்காக சேமித்த பணம் குடும்பத்தின் தேவைக்காகவோ ஒரு நல்ல முயற்சிக்காகவோ அல்லது ஒரு நம்பிக்கையான திட்டத்திற்காகவோ நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சேமித்து வைத்திருக்கலாம். ஆனால் அந்த பணம் எதிர்பார்த்தபடி பயன்படாமலே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போய் அது கஷ்டங்களையும் கவலைகளையும் உங்களுக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கலாம். ஒருவரை நம்பி எடுத்த முடிவு சரியாக ஆய்வு செய்யாமல் செய்த ஒரு முயற்சி அல்லது மற்றவர்களின் வார்த்தைகளை நம்பி நடந்த ஒரு செயல் உங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை நிச்சயமாகவே தேடி கொடுத்திருக்கும். பணத்தை இழந்ததை விட நம்பிய மனிதர்கள் அல்லது சூழ்நிலைகள் ஏமாற்றியதை உங்களுடைய மனதில் அதிக வழிகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்திருக்கலாம். இந்த நிகழ்வுகள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மிதனம் ராசியான உங்களுக்கு பொதுவாகவே புதிய விஷயங்களை முயற்சி செய்யக்கூடிய ஆர்வங்கள் அதிகமாகவே இருக்கும். எந்தாவது ஒரு செயல்களையோ ஏதாவது ஒரு வேலைகளை புதிதாக கொடுத்தால் அதை நீங்கள் தான் முதல் ஆளாக போய் செய்து காட்டுவீர்கள். ஏனென்றால் அது சம்பந்தப்பட்ட ஆர்வங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகமாக இருக்கும். பயம் என்பது அந்த புதிய வேலைகளை செய்யும் பொழுது உங்களுக்குள்ள இருக்காது, ஆர்வங்கள் மட்டுமே தான் இருக்கும். வேகமாகவே சிரித்து முடிவெடுக்கக்கூடிய திறமை உங்களுக்குள்ள இருக்கும். ஆனால் சில நேரங்களில் அந்த வேகமான முடிவுகள் கவனக்குறைவாக மாறும் பொழுது வாழ்க்கையில் நீங்கள் நம்ப முடியாத சோதனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமைகள் கூட நிச்சயமாக ஏற்படலாம். ஆனால் இது எடுத்த உடனே ஆரம்பத்தில் இருந்தே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுமா என்று கேட்டால் நிச்சயமாக ஏற்படாது. காலங்களும் நேரங்களும் கடக்கத்தான் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே இருக்க வைக்கும். ஜோதிட பார்வையில் பண இழப்புகள் கூட வாழ்க்கையின் ஒரு பாடமாக மாறும் என்று அனைவராலையும் கூறப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு முறை ஏற்பட்ட அனுபவங்கள் எதிர்காலத்தில் பல தவறுகளை தவிர்க்கக்கூடிய ஒரு அறிவுகளை நிச்சயமாக தேடி கொடுக்கும். இந்த பணத்தை விட அந்த அனுபவத்தின் மூலம் கிடைத்த தெளிவு மிகப்பெரிய ஒரு செல்வமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நடக்கும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து எந்த விதமான ஒரு காரியத்தை வேண்டுமானாலும் செய்து பாருங்கள். அந்த காரியங்கள் உங்களுக்கு தானாகவே நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக வந்துவிடும். அதே போல உங்கள் வாழ்க்கைக்குள்ள நீங்கள் திருடாமல் இருந்த ஒரு நேரத்தில் கூட உங்கள் மீது பழி சுமத்தப்பட்ட ஒரு குற்றச்சாட்டுகளும் நிச்சயமாக இருக்கும். ஆனால் உங்கள் மீது அப்படிப்பட்ட சுமைகள் விழுகும் என்று நீங்கள் ஒருபோதும் நினைத்து கூட பார்த்தது கிடையாது. ஆனால் உங்கள் மீது உங்களை பிடிக்காத நபர்கள் நீங்கள் செய்யாத ஒரு தவறுகளுக்கு உங்களை நிச்சயமாகவே பழி சுமத்தியிருப்பார்கள். இந்த அனுபவங்கள் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டு அது கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் எந்த தவறும் செய்யாத பொழுதும் எந்த பொருளையும் திருடாத போதும் உங்களை சுற்றி இருந்தவர்களின் சந்தேக கண்கள் உங்களையே நோக்கிய அந்த பொல்லாத தருணங்கள் உங்களை நிலைக்குனியவே வைத்திருக்கும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்படிப்பட்ட நிலைமைகள் ஏற்படும். அது உங்களை இந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையில் கொண்டு போய் நிறுத்தும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்தது கிடையாது. நேர்மையையே சுவாசமாக கொண்ட உங்களுக்கு அந்த சந்தேகமும் அவமானங்களும் உள்ளத்தில் ஆழமான ஒரு காயத்தை ஏற்படுத்தி அது இன்னும் சில வழிகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். இந்த அனுபவங்கள் உங்களுக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் இப்பொழுது கூற வேண்டும். காலங்கள் கடந்து உண்மை தெரிந்தாலும் அந்த அவமானத்தின் வடு உங்களுடைய மனதில் இன்னும் ஆறாமல் இருந்து கொண்டே தான் இருக்கும். எனவே இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். இதிலிருந்து எப்படியாவது வெளிவரலாம் என்று நினைத்தாலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் எந்த செயல்களை செய்தாலும் உங்களால் வெளிவர முடியாது. எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நல்ல ஒரு நிலைமைகளை நிச்சயமாக தேடி கொடுக்கும். எனவே நீங்கள் துணிச்சலுடன் நீங்கள் செய்யாத தவறுகளுக்கு பழி உங்கள் மீது சுமத்தப்பட்டால் துணிச்சலுடன் உங்களுடைய பேச்சை பேசுங்கள். துணிச்சலுடன் எந்த பிரச்சனைகளையும் நீங்கள் எதிர்கொள்ளுங்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மிதுனம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புதன் பலத்தால் பேச்சுத்திறன் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வெற்றியை தேடி கொடுக்கும்.
ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றுவது சில நேரங்களில் பணமோ பதவியோ கிடையாது, அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் தான். இது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் சில பேச்சுக்களை பேசி எத்தனையோ விதமான விஷயங்களில் வெற்றிகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சாதித்ததும் உண்டு. உங்களுடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களில் நீங்கள் சொல்ல நினைத்ததை சரியாக வெளிப்படுத்த முடியாமல் வாய்ப்புகளை கூட இழந்திருக்கலாம். மனதில் 1000 எண்ணங்கள் இருக்கும், சரியான நேரத்தில் சரியான வார்த்தைகள் பேச முடியாமல் கூட போயிருக்கலாம். இந்த சில நேரங்களில் நீங்கள் உண்மையாக பேசியிருந்தாலும் மற்றவர்கள் தவறாக கூட உங்களை புரிந்து கொண்டிருக்கலாம். இந்த அனுபவங்கள் உங்களை அமைதியாகவே மாற்றி போட்டிருக்கும். ஆனால் இந்த அனுபவம் எல்லாருக்கும் பொருந்தாது. சில மிதுனம் ராசிக்காரங்களுக்கு தங்களுடைய பேச்சுத்திறன், அறிவு மற்றும் தொடர்பாடல் மூலங்கள் நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடிய வாய்ப்புகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். வேலை, நேர்காணல், வணிக பேச்சுவார்த்தை, மேடை பேச்சு அல்லது முக்கியமான சந்திப்பு, இவற்றில் உங்களுடைய வார்த்தைகள் நல்ல தாக்கத்தை இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். ஜோதிடத்தில் புதனின் அறிவு, பேச்சுத்திறன் மற்றும் சிந்தனைக்கு காரக கிரகமாகவே கருதப்படுகிறார். அந்த ஆற்றலை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் பல ஆண்டுகளாக எதிர்பார்த்த கதவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள திறக்கும். அதுவும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அது நன்மைகளையும் தேடி கொடுக்கவா ஆரம்பிக்கும். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் சில நேரங்களில் வாழ்க்கையை மாற்றுவது ஒரு பெரிய அதிசயங்கள் கிடையாது. சரியான நேரத்தில் சொல்லப்படும் உண்மையான வார்த்தைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தேடி கொடுக்கும் என்பதை இப்பொழுதாவது நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். எனவே முடிந்த அளவுக்கு பொய்களையும் தேவையில்லாத சில நபர்களின் பழக்கத்தை மட்டும் நீங்கள் குறைத்துக் கொள்ளுங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். துணிச்சலான முடிவுகள் உங்களுடைய எதிர்காலத்தை மாற்றக்கூடிய ஒரு தருணங்களாகவே மாறிவிடும். புதனின் புத்தி கூர்மையும் தைரியங்களும் கூடக்கூடிய காலகட்டங்கள் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இனிமேல் நீங்கள் எடுக்க போகும் சில துணிச்சலான மற்றும் முக்கியத்துவமிக்க முடிவுகள் உங்களின் எதிர்கால வாழ்க்கையவே முற்றிலும் புதிய பொன்னான பாதைக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அந்த அளவுக்கு எல்லாமே உங்களுக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் வந்துவிடும். தொழிலில் மாற்றம், புதிய முதலீடு அல்லது வாழ்க்கை முறை சார்ந்த முடிவுகள் எதுவாகவே இருந்தாலும் அது உங்களின் வாழ்வாதாரத்தை அடுத்த 10 காலத்திற்கு பலமாக உறுதி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறும். இதுவும் நடக்குதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கொஞ்சம் பார்த்து தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். மிதுனம் ராசி அன்பர்களே, பத்திரம் தொடர்பான செயல்பாடுகளில் சிந்தித்து நீங்கள் இந்த ஒரு நாளில் செயல்பட வேண்டும். எந்த ஒரு இடத்திலும் தேவையில்லாமல் கையெழுத்து என்பதை போட்டு விடாதீர்கள். வாக்குறுதிகள் அளிப்பதை தவிர்ப்பது நல்லது. தொழில் நிமித்தமாக முதலீடுகளில் கவனத்துடன் நீங்கள் செயல்பட்டால் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நன்மைகளை தேடி கொடுக்கும். காலம் தவறி உணவு உண்பதை தவிர்ப்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல விதமான ஒரு விஷயங்களை நிச்சயமாக உண்டாக்கும். மனதில் பழைய சிந்தனைகள் எவ்வப்போது ஏற்பட்டு தானாகவே நீங்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது பிறந்துவிட்டது. இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களில் நீங்கள் சொல்ல நினைத்ததை சரியாக வெளிப்படுத்த முடியாமல் வாய்ப்புகளை கூட இழந்திருக்கலாம். மனதில் 1000 எண்ணங்கள் இருக்கும், சரியான நேரத்தில் சரியான வார்த்தைகள் பேச முடியாமல் கூட போயிருக்கலாம். இந்த சில நேரங்களில் நீங்கள் உண்மையாக பேசியிருந்தாலும் மற்றவர்கள் தவறாக கூட உங்களை புரிந்து கொண்டிருக்கலாம். இந்த அனுபவங்கள் உங்களை அமைதியாகவே மாற்றி போட்டிருக்கும். ஆனால் இந்த அனுபவம் எல்லாருக்கும் பொருந்தாது. சில மிதுனம் ராசிக்காரங்களுக்கு தங்களுடைய பேச்சுத்திறன், அறிவு மற்றும் தொடர்பாடல் மூலங்கள் நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடிய வாய்ப்புகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். வேலை, நேர்காணல், வணிக பேச்சுவார்த்தை, மேடை பேச்சு அல்லது முக்கியமான சந்திப்பு, இவற்றில் உங்களுடைய வார்த்தைகள் நல்ல தாக்கத்தை இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். ஜோதிடத்தில் புதனின் அறிவு, பேச்சுத்திறன் மற்றும் சிந்தனைக்கு காரக கிரகமாகவே கருதப்படுகிறார். அந்த ஆற்றலை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் பல ஆண்டுகளாக எதிர்பார்த்த கதவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள திறக்கும். அதுவும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அது நன்மைகளையும் தேடி கொடுக்கவா ஆரம்பிக்கும். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் சில நேரங்களில் வாழ்க்கையை மாற்றுவது ஒரு பெரிய அதிசயங்கள் கிடையாது. சரியான நேரத்தில் சொல்லப்படும் உண்மையான வார்த்தைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தேடி கொடுக்கும் என்பதை இப்பொழுதாவது நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். எனவே முடிந்த அளவுக்கு பொய்களையும் தேவையில்லாத சில நபர்களின் பழக்கத்தை மட்டும் நீங்கள் குறைத்துக் கொள்ளுங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். துணிச்சலான முடிவுகள் உங்களுடைய எதிர்காலத்தை மாற்றக்கூடிய ஒரு தருணங்களாகவே மாறிவிடும். புதனின் புத்தி கூர்மையும்
தைரியங்களும் கூடக்கூடிய காலகட்டங்கள் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இனிமேல் நீங்கள் எடுக்க போகும் சில துணிச்சலான மற்றும் முக்கியத்துவமிக்க முடிவுகள் உங்களின் எதிர்கால வாழ்க்கையவே முற்றிலும் புதிய பொன்னான பாதைக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அந்த அளவுக்கு எல்லாமே உங்களுக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் வந்துவிடும். தொழிலில் மாற்றம், புதிய முதலீடு அல்லது வாழ்க்கை முறை சார்ந்த முடிவுகள் எதுவாகவே இருந்தாலும் அது உங்களின் வாழ்வாதாரத்தை அடுத்த 10 காலத்திற்கு பலமாக உறுதி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறும். இதுவும்